வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். காலிஃப்ளவர்ல ஒரு டிஷ் செய்ய போறோம். ஓகேவா? ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு டிஷ் செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலிஃப்ளவர் பாருங்க, எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. 2 கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம், பட்டாணி, பச்சை பட்டாணி ஒரு பேக்கெட். ஓகேவா? 6 மூடி தேங்காய் எடுத்து கீண்டி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், முந்திரி, பாதாம் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கலாம். சோம்பு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செலவை வறுத்துக்கலாம். ஒரு தவா எடுத்து வச்சுங்க, இந்த காய வச்சுக்கலாம். சோம்பு கசகசா வறுத்துக்கலாம். அதோட பட்டை லவங்கம், ஏலக்காய், பாதாம் இதோட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம் இப்போ ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வந்து இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு தவா எடுத்துட்டோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். காயும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்.
மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனு. சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. கொத்தமல்லி புதினா நம்ம வந்து கிள்ளி இது பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து மேட்சிங்காக இருக்குங்க. அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இது வேகணுங்க. பத்து நிமிஷம் வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும். வாசனை கமகமன்னு இருக்குங்க. சுடு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சிங்காக இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து சாதத்துக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. என்னோட ஸ்டைலில் ஒரு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சுடு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சிங் ஆகிற மாதிரி என்னோட ஸ்டைலில் ஒரு டிஷ் செஞ்சு காட்டிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.